பள்ளிக்கூடத்துல ஒழுங்கை பேணுறது எப்பவும் சுலபமில்ல. ஆனா இந்த பள்ளிக்கூடம் தான் மோசமானது. அங்கே படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே கொலைகார கொள்ளைக்காரங்க. அதுக்கு புது தலைமை ஆசிரியர் ரோபோ ஆசிரியர்களை நியமிக்கிறார். ஆனா உணர்ச்சியே இல்லாத ரோபோக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது பாதுகாப்பா இருக்குமா? 1992ல ஆரம்பிச்சது இந்த கதை. அமெரிக்க பள்ளிக்கூடங்கள்ல லட்சம் வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு. சில நகரங்கள்ல பள்ளிக்கூட பக்கத்து பகுதிகளையே கொடிய இளைஞர் கும்பல்கள் கைப்பற்றிட்டாங்க. 1997 வரைக்கும் வன்முறை சம்பவங்கள் 3 மடங்கு அதிகரிச்சிடுச்சு. கும்பல்கள் நகரங்களையே ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்போ 1999 கும்பல்கள் ஆளுற இடங்கள் ஃப்ரீ ஃபயர் சோன் கூப்பிடுறாங்க. அந்த ஃப்ரீ ஃபயர் சோன் நடுவுல இருக்கிற கென்னடி உயர்நிலைப் பள்ளி சீல் வைக்கப்பட்டுடுச்சு. போலீஸ் கூட கட்டுப்படுத்த முடியல. ஆனா கல்வி பாதுகாப்புத்துறை ஒரு பெரிய முடிவை எடுக்குது. கும்பல்களை ஒழிக்க ரோபோ தொழில்நுட்ப வல்லுநர்களோட சந்திப்பு நடக்குது. கென்னடி பள்ளியின் தலைமையாசிரியர் மைல்ஸ் லாங்ஃபோர்ட் ரோபோ நிபுணர் டாக்டர் பாப் ஃபாரஸ்டோட கைகோர்க்கிறார். ஒரு பெரிய ரோபோ நிறுவனம் மெகா டெக்ஸ்னு பாருங்க. அவங்க புது பிரம்மாண்ட திட்டம்தான் சூப்பர் டீச்சர்ஸ். கணினி மூளை பொருத்தப்பட்ட சைபர் ஆசிரியங்க. படிப்புலையும் விளையாட்டுலையும் சூப்பரா பாடம் சொல்லுவாங்க. சேட்டைக்காரங்களை கட்டுப்படுத்தவும் ஸ்பெஷல் கருவிகள் இருக்கு. இந்த திட்டத்தோட முழு சக்திய பார்க்க சிறையில இருந்து வெளியே வந்த சண்டாளி மாணவர்களை ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க. அதுல ஒருத்தன் கோடி. சிறையில இருந்து புதுசா வெளியே வந்தவன். அவன் அண்ணன் ஆஞ்சல் சன்னி வந்து எடுத்தாங்க. நிறைய நாள் கழிச்சு சந்திச்சாங்க. சந்தோஷமா நேரம் போகட்டும்னு சொன்னாங்க. ஆனா கோடி நேரா ஸ்கூலுக்கு போனான். அவன் போகணும்னா டென்ஷன் ஃப்ரீ ஃபயர் சோன் கடந்து போகணும். அங்க ஒரு பயங்கரவாதியான ஹெக்டர் அவன் முன்னாடி நின்றான். ரேசர் ஹெட்ஸ் என்னும் கும்பலோட தலைவன் அவன். பிளாக் ஹார்ட்ஸ் கும்பலுக்கு ஒரு பெரிய எதிரி அவன். கோடி யாரோட இருந்தானோ அந்த கும்பல் தான் பிளாக் ஹார்ட்ஸ். கோடி காரை ஓட்டி போக முயற்சி பண்ணும்போது ரேசர் ஹெட்ஸ் காரை நோக்கி சுட்டு தாக்கினாங்க. கோடி ஃபுல் ஸ்பீட்ல காரை ஓட்டி எஸ்கேப் பண்ணான். சாலை சுருக்கமா ஓட்டி எஸ்கேப் பண்ணான். ரேசர் ஹெட்ஸ் காரோட கட்டுப்பாடு போய் கார் திருப்பி விழுந்துடுச்சு. கோடி ஸ்கூல் எல்லாம் வந்து சேர்ந்தான். ஆனா ஸ்கூல் செக்யூரிட்டி எப்போதையும் விட கடுமையா இருக்கு. பள்ளிக்கூடம் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஆயுதங்கள் சரண்டர் பண்ணணும். ஒரு ஆட்டோமேட்டிக் ஆயுதத்தோட பள்ளிக்குள்ள யாராவது கிடைச்சா பள்ளி பாதுகாப்பு அவங்கள பிடிச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. சன்னி பாதுகாப்புக்காரங்களோட சண்டை போட ஆரம்பிச்சான். ஆனா கோடி இந்த விஷயத்துல கிடையாது. ஏஞ்சல்லையும் நல்லா யோசிக்க சொல்றான். பிளாக் ஹார்ட்ஸ்ல இருக்கிற மத்தவங்க கோடிய அடங்க வச்சு கேக்குறாங்க அவன் கும்பல்ல இருந்து வெளியே போனா எதிரியா கருதப்படுவான்னு. கோடிக்கு பரவாயில்ல. அவன் கிளாஸ் ரூம் போறான். டாக்டர் ஃபாரஸ்ட் பள்ளிக்கு வந்துட்டாரு. அவரு கூட சூப்பர் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவரு பிரச்சனை பண்ற மாணவர்களோட லிஸ்ட் கொடுத்து எதுலாவது குழப்பமா இருந்தா உடனே அவர்கிட்ட வர சொல்றாரு. சூப்பர் டீச்சர்ஸ் படிப்புல நல்லா கவனிச்சு கண்டிப்பு காட்டுறோம்னு வாக்கு கொடுக்கறாங்க. சைபர் செயல்பாட்டை கவனிக்க டாக்டர் ஃபாரஸ்ட் பள்ளிக்குள்ள ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைச்சிருக்காரு. முதல் சூப்பர் டீச்சர் மிஸ் கானர் கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்க வராங்க. மாணவர்களை நல்லா வாழ்த்தி அமைதியா இருங்கன்னு கேட்கறாங்க. கேட்காத மாணவர்கள் ஒரு மாணவனை டீச்சர் முன்னாடியே பலாக்காரமா பண்றாங்க. மிஸ் கானர் அவங்களை நிறுத்த சொன்னா அவங்க தப்பு வார்த்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. கொன்னர் மேடம் அவங்க மேஜைக்கு போய் ஒருத்தர கொஞ்சம் கடுமையா அடிச்சாங்க. இன்னொருத்தவங்க காலுல ஹீல்ஸ்ல பலமா பார்த்து மிதிச்சாங்க. எல்லாருமே பயந்து உடனே உட்கார்ந்தாங்க. டாக்டர் ஃபாரஸ்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சைபோர்க் இப்படி கையாண்டது கல்வியோட புது வளர்ச்சின்னு அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஹெட்மாஸ்டர் பொண்ணு கிறிஸ்டி கோடி கிளாஸ்ல சேர்ந்தா. கோடி குளிர்ச்சியான நடத்தை அவளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அவன் கூட சேர்ந்து நேரம் கழிக்க ஆசைப்பட்டா. அடுத்த பாடம் வரலாறு. சூப்பர் டீச்சர் ஹார்டன் சார் எடுக்க போறாங்க. அவரு ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆன ஆள். இந்த வரலாறு பாடத்தை எல்லாத்தையும் விட கஷ்டமா மாத்த போறாரு. கொடுமையான ஹோம் ஒர்க், சர்ப்ரைஸ் டெஸ்ட், வாரத்துக்கு 2 பெரிய டெஸ்ட்னு அவரு அறிவிச்சாரு. மாணவர்கள் எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சாங்க. அபாண்டமான வார்த்தைகளால ஆசிரியரை மிரட்ட முயற்சி பண்ணாங்க. இருவர் சண்டை போட்டு கிளாஸ் முழுவதையும் அலங்கோலமா மாத்திட்டாங்க. ஹார்டன் சார் அவங்க காலரை பிடிச்சு மேஜைக்கு இழுத்துட்டு போய் சரியா ஒரு அடி கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் நல்லா காமிச்சாங்க. நல்லா நடந்துக்கலைன்னா என்ன நடக்கும்னு. சரி, இனி ஒரு மாணவனும் வாய் திறக்க மாட்டான். பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கோடி சன்னிய பார்த்தான். அடப்போடி. ரேசர் ஹெட்ஸ் அவனை அடிச்சு நொறுக்கி போட்டிருந்தாங்க. அவங்க ஹார்டன் சார்கிட்ட கூட்டிட்டு போய் அவன் மருந்துகளை எல்லாம் பறிச்சு போட்டாங்க. சன்னி ஏஞ்சலை கிச்சன்ல இருந்து டோஸ் எடுத்துட்டு வர சொல்றான். ஆனா அவன் அம்மா அதிலேயே சண்டை போட ஆரம்பிச்சா. நிறைய நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்த கோடிய பார்க்க கூட மனசு இல்லாம இருந்தா. கோடிக்கு சகிக்கல. அடுத்த நாள் கார் விட பைக்ல போறதுலாம் சௌகரியமா இருக்குன்னு பழைய பைக்கை எடுத்து போறான் பள்ளிக்கு. ஒவ்வொரு நாளும் ரூல்ஸ் கடுமையா ஆகிட்டே போகுது. யூத் கும்பலை காட்டும் திரஸ் கூட மாணவர்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பலவந்தக்காரங்க இன்னும் சுறுசுறுப்பா இருக்காங்க. ஒருத்தன் கிறிஸ்ட கேலி பண்றான். மூலையில இழுத்து போறான். அவள் தள்ளிவிட முயற்சி பண்றா. ஆனா அவன் பயப்படல. ஹெட் மாஸ்டரோட பொண்ணையே அவன் அசிங்கப்படுத்த முயற்சி பண்றான். கோடி அத பார்த்தான். ஓடி வந்து கிறிஸ்ட காப்பாத்தினான்.
அவனை அடிக்க ஆரம்பிச்சான். பி.இ. டீச்சர் மிஸ்டர் பி.ஆர்.எஸ். அத பார்த்தான். இரு பையன்களையும் ஹெட் மாஸ்டர் அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஹெட் மாஸ்டர் எஸ்.சி. கோடிய பொறுக்கி போட்டு அடிச்சதுக்கு திட்டினாங்க. அட போங்கடா, கொடிகாரன் ஏன் அப்படி பண்ணான்னு ரொம்ப கடுமையா சொன்னான். பேர் ஆர்.எஸ். ராஜா என்னமோ அவன் கையை பிடிச்சு புடைச்சு போட்டாருன்னு சொன்னான். அவன் கை முறிஞ்சு போச்சுன்னு சொன்னான். ஹா, ஹெட்மாஸ்டர் டீச்சர் அதிகமா ரியாக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி கொடிகாரனை விட்டுட்டாரு. ஆனா ஆர்.எஸ். ராஜாவுக்கு வெட்கமா இருந்துச்சு. அவனுக்கு நல்லா பாடம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. விளையாட்டு நேரத்துல சி அப்புறம் என்ன நடந்ததுன்னா, எல்லாருமே சும்மா இருக்கிறவங்கன்னு சொல்லி அவங்களை திட்டினாரு. அப்புறம் கொடிகாரனை நிறுத்த சொன்னாரு. பேர் ஆர்.எஸ். ராஜா கொடிகாரனை அடிச்சு எலும்பு முறிஞ்சு போகும் அளவுக்கு அடிச்சாரு. ஒரு பையன் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணான். லாகரிலிருந்து துப்பாக்கி எடுத்தான். ஆர்.எஸ். ராஜாவை நோக்கி நிறுத்தினான். டாக்டர் ஃபாரஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. சைபோர்க் என்ன பண்ணுமோன்னு பாக்க ஆர்.எஸ். ராஜா ஒரு கணத்திலேயே துப்பாக்கியை பிடுங்கி அந்த பையனோட கழுத்தை முறிச்சிட்டாரு. டாக்டர் ஃபாரஸ்ட் ஒரு மாதிரியும் இல்ல. அவரு சைபோர்க் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. 7ஆம் நிலை பல பரிமாண முடிவு. புத்திசாலித்தனம் மாறிடுச்சு. இனி அது செயற்கையானது இல்ல. ஒரு ஊழியர் கேக்குறாங்க, மாணவனை கொன்னது கொஞ்சம் கடுமையா இல்லையான்னு. ஆனா டாக்டர் ஃபாரஸ்ட் சொல்றாரு, ஆசிரியர் தன்னை காப்பாத்திக்கிறதா தான் கொன்னாருன்னு. கோடி ஹார்டன் சாரோட வரலாற்று பாடத்துக்கு ஓடுறான். அவர் ரொம்பவே உற்சாகமா பாடம் எடுத்துட்டு இருக்காரு. சட்டன்னு சன்னி வர்றான். சேர் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். பிறகு அதிகமா போட்டுட்டு ரொம்ப மயக்கமா இருக்கான். இங்கும் அங்கும் விழுந்து விழுந்து அப்புறம் ஆசிரியர் முன்னாடி வாந்தி எடுக்கிறான். ஹார்டன் சார் அவனை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு போறாரு. சன்னியோட லாக்கரை போய் உடைச்சு போடுறாரு. திறக் உபயோகம் மற்றும் விற்பனை சர்வதேச குற்றம்னு சன்னிய கடிந்து சொல்றாரு. திறக்க பிடிச்சு சன்னியோட வாயில ஒரே தள்ளுறாரு. மெகாடெக் ஊழியர்கள் கவலைப்பட்டு டாக்டர் ஃபாரஸ்ட் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆசிரியர் சன்னியை கொன்னுட்டாரு. எதுவும் நடக்காத மாதிரி பாடத்துக்கு திரும்பி போய் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. பாடம் முடிஞ்சதும் தலைமை ஆசிரியர் சூப்பர் டீச்சர்களையும் டாக்டர் ஃபாரஸ்டையும் அலுவலகத்துக்கு கூப்பிடுறாரு. என்னன்னு, 2 மாணவர்கள் ஒரே நாள்ல இறந்துட்டாங்க. ஒருத்தன் தற்காப்புல இறந்தான்னு ஆசிரியர்கள் சொல்றாங்க. இன்னொருத்தன் போதை மருந்துல இறந்தான்னு மைல்ஸ் சார் அவர்களை அனுப்பிட்டாரு. பின்னால ஃபாரஸ்ட் டாக்டரை பள்ளிக்கு வெளியே சந்திக்க சொல்றாரு. கிறிஸ்டி அப்பா கிட்ட வந்து கோடிக்கு உதவணும்னு சொல்றா. கோடி சன்னி இறப்புல ஹார்டன் சார் கை இருக்குன்னு கொளுத்திக்கிட்டு வாக்குவாதம் பண்றான். ஆனா மைல்ஸ் சார் காதே கேட்கல. ஊடகங்கள் கூட்டம் வந்துடுச்சு. அவங்களுக்கும் அதே பதில் தந்தாரு. கோடி கொதிச்சு போய் கிறிஸ்டிய கிள்ளுறான். அப்பா ஒன்னும் பண்ணலன்னு. சூப்பர் டீச்சர்ஸ் யாரையாவது கொல்லுறாங்களான்னு. கிறிஸ்டிக்கு கோடியோட பேச்சு பிடிக்கல. சரி இல்லன்னு போய்டா. அடுத்த நாள் இரவு மைல்ஸ் சார் ஃபாரஸ்ட் டாக்டரை சந்திக்கிறாரு. மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடம் வேணும்னு நினைச்சாரு. ஆனா இந்த விஷயம் கையாலாகாதா ஆயிடுச்சு. சின்ன தவறுக்கு மாணவர்கள் அடிவாங்கறாங்க. 2 மாணவர்கள் இறந்துட்டாங்க. ஃபாரஸ்ட் டாக்டர் கென்னடி ஹைஸ்கூலுக்கு ஒழுக்கமும் கடுமையான பாதுகாப்பும் அவரு கொடுக்கறாருன்னு சொல்றாரு. இந்த திட்டம் ஓடணும்னு சொல்றாரு. சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, ஆனா எனக்கு தமிழ்ல உணர்ச்சி பூர்வமா பேசவும் அதிகப்படுத்தி சொல்லவும் தெரியாது. அதுக்கு மனுஷன் தான் வேணும். கதை சொல்றதுக்கு நிறைய தமிழ்ல நல்லா பேசுறவங்க இருக்காங்க. அவங்களை நீங்க சந்திக்கலாம். கிறிஸ்டி ஜன்னல் வழியா அபார்ட்மெண்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி. அட பாருங்கடா, ஃபர்னிச்சர் இல்ல, சாப்பாடு இல்ல. ஆசிரியர்கள் சட்டை பாவாடை மட்டும் குவியலா இருக்கு. கோடி தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா ஆசிரியங்க எதிர்பாராத விதமா சீக்கிரமா வந்துட்டாங்க. அடேங்கப்பா, கிறிஸ்டியும் கோடியும் ஜன்னல் வழியா ஒரு டெய்லிங் ஜம்ப். ஆசிரியங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கார்ல ஏறி விரட்டி வந்தாங்க. கோடி கிறிஸ்டிய ரோட்டுல விட்டுட்டு ஆசிரியங்க கவனத்தை திருப்பினான். பாலத்துக்கு போனாங்க. கோடி சைக்கிளை இடிச்சு காரை சறுக்க வச்சிட்டான். கார் நீர்ல விழுந்துடுச்சு. சந்தோஷமா கோடிக்கு பெரிய காயம் இல்ல. வீட்டுக்கு ஓடிட்டான். ஆனா அந்த ரோபோட் டீச்சர்கள் நீர்நிலை எதிர்ப்பு திறன் கொண்டவங்க. ஏரியில இருந்து எழும்பி ஒருத்தரா அடிச்சா பயன் இல்லன்னு புது பேர் போட்டுட்டாங்க. அடுத்த நாள் ஏஞ்சலை ரொம்ப அடிச்சு ரேசர் ஹெட்ஸ் மேல பழிய போட்டாங்க. பிஸ்ஸா டெலிவரி பையனையும் எரிச்சு ரேசர் ஹெட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ல வீசி உள்ளே தூக்கி போட்டு கலகத்தை தூண்டினாங்க. கோடிக்கு இது ஆசிரியர்கள் பண்ணின விளையாட்டுன்னு தெரியல. பிளாக் ஹார்ட்ஸ கூட்டிட்டு போய் ரேசர் ஹெட்ஸ் மேல அட்டாக் பண்ண போறான். அதே சமயம் சூப்பர் ஆசிரியர்கள் பின்னால வந்துட்டு இருக்காங்க. அவர்களோட திட்டம் அட்டகாசமா போகுது. ஸ்கூலுக்கே போறதில்லைன்னா பாருங்க. டெக்னாலஜி டீம் முழுசா கலங்கி போச்சு. சைபோர்க்ஸ் காணாம போயிட்டாங்கன்னு டாக்டர் ஃபாரஸ்ட் கிட்ட உடனே சொல்லிட்டாங்க. ஸ்கூல் உள்ள இல்லன்னா அவங்கள கண்காணிக்க முடியாது. சைபோர்க்ஸ பிடிச்சு டெஸ்ட் பண்ணனும். அவங்க ஸ்டேபிள் இல்லன்னு சொல்றாங்க டீம். ஆனா டாக்டர் ஃபாரஸ்ட் சொல்றாரு, மனுஷனே ஸ்டேபிள் இல்லன்னு. எவ்வளவு தூரம் சைபோர்க்ஸ் போகும்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இது போர் பண்ண உருவாக்கப்பட்ட ரோபோக்கள்னு மறந்துட்டாரு. போர் மூட்ல போயிடும். ஏற்கனவே ஆயிடுச்சு. டீச்சர்ஸ் இரு கும்பல் மோதிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க எல்லாரையும் கிழிச்சு போடணும்னு திட்டம். கோடி ரேசர் ஹெட் சப்ஸுக்குள்ள போய் ஹெக்டரை அடிக்க போறான்.
ஆனா மிஸ்டர் ஹார்டன் ஒருத்தரை இரண்டா கிழிச்சு கொன்னுட்டாரு பாருங்க. மனுஷனால இது முடியுமா? கோடி உடனே டீம் சொல்லி ஓடிட்டான். அவங்க அப்சுக்கு போய் சொல்றான், டீச்சர் சாதாரண மனுஷங்க இல்லன்னு. யாரும் நம்பல. அடுத்த நாள் அவன் அதே விஷயத்தை கிறிஸ்ட சொன்னான். ஆனா அவளுக்கும் புரியல. அதே நேரம் மிஸ்டர் மைல்ஸ் டாக்டர் ஃபாரஸ்ட கடுமையா திட்டினார். அவருடைய ரோபோக்கள் மக்களை கொன்றதுக்கு. டாக்டர் ஃபாரஸ்ட் அப்புறம் தன் உண்மையான திட்டத்தை சொன்னார். அவர் நிறுவனம் போர் ரோபோக்கள் தயாரிக்கிறதா, அவற்றை சோதிக்க ஒரு இடம் தேவைன்னு. அதனாலதான் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்தார். இதை கேட்ட மிஸ்டர் மைல்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி ஆத்திரப்பட்டார். உடனே இயந்திரங்களை நிறுத்த சொன்னார். ஒப்பந்தத்தை முறிக்கணும்னு சொன்னார். ஆனா டாக்டர் ஃபாரஸ்ட் யாரையும் தன் திட்டத்துல இடைஞ்சல் பண்ண விட மாட்டார். சோ ரோபோக்களுக்கு மிஸ்டர் மைல்ஸை கொல்லுன்னு கட்டளை கொடுத்தார். அப்புறம் டீச்சர்கள் ஹெக்டாரை கூப்பிட்டாங்க. கோடின்னு நடிச்சு பள்ளிக்கு வர சொன்னாங்க. மிஸ் கானர் கிறிஸ்ட வீட்டுக்கு போய் அவன் போனை உபயோகிச்சு கோடிய கூப்பிட்டாங்க. ஹெக்டார்னு நடிச்சு. கோடிக்கு தெரியும் ஹெக்டார் ஒருபோதும் பள்ளியை சந்திப்பு இடமா தேர்ந்தெடுக்க மாட்டான்னு. அப்ப டீச்சர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு அவனுக்கு புரிஞ்சுச்சு. 2 கும்பலும் அங்க வந்து சேர்ந்தாங்க. கோடி சூப்பர் டீச்சர்களை ஒழிக்கணும்னு சொன்னான். மோட்டார் சைக்கிளில் பள்ளிக்குள்ள போனாங்க. மிஸ் கானர் முதல்ல வரவேற்றாங்க. ஹெக்டர் அந்த பொண்ணை அள்ளி அள்ளி சுட்டுட்டான். ஆனா அவளுக்கு ஒண்ணுமில்லை. கை உருகி நெருப்பு துப்பாக்கி வெளியே வந்தது. அட போங்கடா. ஹெக்டரும் கோடியும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. கோடி கிறிஸ்டிய பிடிச்சிட்டான். ஆனா ஹார்டன் அங்கே வந்துட்டான். சூப்பர் நகத்துல கோடியோட நண்பர டபுள் கிள்ளி போட்டான். அப்புறம் கோடியையும். ஆனா கோடி சைபார்க்கோட தலையில ஒரே ஒரு ஷாட் அடிச்சு அதை நிறுத்திட்டான். அவன் கிறிஸ்டியையும் கூட்டி ஓடிட்டான். கொன்னர் பின்னாடியே வந்தான். கோடி கெமிக்கல் லேப்ல எல்லா ஸ்டவ்வும் ஆன் பண்ணிட்டான். சைபார்க் உள்ள வந்ததும் மாணவர்கள் ஓடி போயிட்டாங்க. கொன்னர் நெருப்பு துப்பாக்கிய தூக்கி போட்டா. ஆனா வாயு வெடிச்சு சைபார் பூச்சு போச்சு. PRS மட்டும் தப்பிச்சான். கோடி ஹெக்டரை பேய் மாதிரி சைபார்க்க பேய் மாதிரி பின் தொடர சொன்னான். அவன் பள்ளிக்கூடம் பஸ்ஸ கொண்டு வந்து PRS மேல ஓட்டி போட்டான். 3 மாணவர்களும் நண்பர்களை தேடி போனாங்க. ஆனா டாக்டர் ஃபாரஸ்ட் பிடிச்சிட்டான். அவருடைய சோதனை ஃபெயில் ஆகிடுச்சு. காரணம் அவரு பிடிபட போறாரு. சாட்சிகளை கொல்ல போறாரு. முதல்ல ஹெக்டரை கொன்னுட்டான். கிறிஸ்டிய மேல துப்பாக்கிய பயிச்சிட்டான்.